Hi friends, welcome to VividTech. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நம்ம மொபைலில் வந்து ஸ்கோர் ஹீரோ கேம் வந்து டவுன்லோட் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருப்போம். இந்த கேம் வந்து உங்கள் மொபைல் எவ்வளோனா நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, நல்லா தான் நீங்கள் விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ விளையாடுறதுக்காக இந்த ஸ்கோர் ஹீரோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, அதாவது இந்த கேமை ஓப்பன் பண்ணுறீங்க, கேம் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே இந்த ஸ்கோர் ஹீரோ கேம் வந்து ஓப்பன் ஆகினாலும் நீங்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்கப்போ வந்து டூவாகவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங் இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி இந்த ஸ்கோர் ஹீரோ கேம் வந்து விளையாடுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் கேம் விளையாடவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் ஸ்கோர் ஹீரோ கேமில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? தான் நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சர்ச் பாரில் ஸ்க்ரோர் ஹீரோ அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அந்த கேம் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கேமுக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படியே அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன்லேயே தான் விளையாண்டுக்கிட்டு இருப்பீங்கனாலுமே இந்த கேமில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றது சான்ஸ் இருக்குது. அதாவது உங்களே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பக் ஃபிக்ஸஸ். நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்களா இருந்தால் மட்டும்தான் அந்த பக்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டாலே ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு நீங்கள் அதில் சர்ச் பாரில் ஸ்கோர் ஹீரோ அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த கேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட் ஸ்டெப்பாக ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டெலிட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு நீங்கள் ஸ்கோர் ஹீரோ கேமை ஓப்பன் பண்ணீங்களாச்சுன்னா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா நீங்கள் விளையாண்டு செக் பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றத. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட உங்கள் மொபைலை ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீன் அப் இந்த மாதிரி ஏதாவது டூல்ஸ் இருக்குமா இருந்தால் ஜஸ்ட் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி க்ளீன் அப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா கண்டினியூஸாக நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனாலையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி விளையாடுற அந்த கேம்ஸ் வந்து, அதாவது ஸ்கோர் ஹீரோ மாதிரியான கேம்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகி ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதனால் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக ஸ்கோர் ஹீரோ கேமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you.